Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நம்முடைய முதல் செஷனில் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற சில தரிசனங்களை, அவைகளின் நிறைவேறுதல்களை, அவைகளை குறித்ததான வெளிப்பாடுகளை எல்லாவற்றையும் நம்ம சிந்தித்து பார்த்தோம். எதுக்காக நம்ம இதெல்லாம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கடைசி வாரத்துக்காகத்தான் இந்த உலகமே காத்து கொண்டிருக்கிறது. அந்த 70வது வாரம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு வாரம். அதற்காகத்தான் இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த 70வது வாரத்துக்கு முன்னால பின்னால 70வது வாரத்துக்கு நடுவில் காணப்படுகிற காரியங்கள் தான் நித்தியத்திற்கு அடுத்த காரியங்கள். சரியா? நித்தியத்துக்கு அடுத்த காரியங்கள். நம்ம தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை சிந்திக்கும் போது நமக்கு சில கேள்விகள் எல்லாம் வந்தது. பார்த்தீங்களா? சின்ன கொம்பு, 10 விரல்கள், 10 ராஜ்யங்கள், 10 ராஜாக்கள், இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்தது. பார்த்தீங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற அந்த சம்பவங்கள் நடக்கிறது தான் அந்த 70வது வாரம். சரி, இப்போ நம்ம கடைசியாக சிந்தித்து பார்த்த வசனத்தில் நம்ம கவனித்து பார்த்தோம். அந்த 70வது வாரம் அப்படிங்கிறது ஒரு வாரம், மொத்தம் 7 வருடங்கள் நிறைந்த காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்த்தோம் இல்லையா? இந்த 7 வருடங்களை பரிசுத்த வேதம் 2 பகுதிகளாக பிரிக்கிறது. முதல் அரை காலம் 3.5 வருடங்கள், அதற்கு பேர் என்னன்னா உபத்திரவ காலம். 2வது அரை காலம், 2வது 3.5 வருடங்கள், அதற்கு பெயர் என்ன அப்படின்னா மகா உபத்திரவ காலம். இப்படி 2 பகுதிகளாக பரிசுத்த வேதம் நமக்கு பிரிக்கிறது. நீங்க நன்றாக கவனித்து பார்க்கிற பொழுது இந்த 7வது காலம் அப்படிங்கிறது ஒரு இருள் நிறைந்த காலம். காரிருள் பூமியை மூடும் அப்படின்னு எழுதப்படுகிற வார்த்தையின்படி இருள் நிறைந்த காலம். இந்த 7 வருஷத்துல, இந்த 70வது வருஷ காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருக்கிறதுனால தான் அவர் மனிதனுடைய இருதயத்திற்குள்ள கிரியை செய்து நியாயத்தை, நீதியை, பரிசுத்தத்தை குறித்ததான உணர்த்துதலை அவர் தருகிறார். 70வது வாரத்திற்குள்ள, இந்த 7 வருஷத்துக்குள்ள, இந்த 2வது செஷன்ல இருந்து அதை நம்ம 7 வருஷம்னே பேச போகிறோம். 7 வருஷத்துக்குள்ள எந்த ஒரு மனம் திரும்புதலும் நடக்கும் என்று நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் அதுக்கு பேரு இருள் நிறைந்த காலம். பைபிள் சொல்லுது, எப்பா காலாட்களோடு கூட ஓடுகிற பொழுது உன்னாலே ஓட முடியவில்லை என்றால் குதிரைகளோடு கூட நீ எப்படி ஓடுவாய்? அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவ்வளவு கிருபை நிறைந்த காலத்துல, பாவங்களும் அக்கிரமங்களும் தாராளமாக மன்னிக்கப்படுகிற காலத்திலேயே உன்னால சத்திய தேவனை தேட முடியலன்னா, சத்தியத்திற்காக உன்னால சாட்சி கொடுக்க முடியலன்னா, வரப்போகிற காலம் பயங்கரமான காலம். அந்த காலம் குதிரையோடு ஓடுறது போல. அங்க பார்த்த அப்படின்னா ரட்சிப்பு உனக்கு இலவசமா கிடைக்காது. அந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் இருக்க மாட்டாரு, கிருபை கிடையாது. அந்த காலத்துல நான் கைவிடப்பட்டு போன பிற்பாடும் நான் பரவாயில்ல ஆண்டவரை தேடிடுவேன்னு உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால குதிரைகளோடு கூட நீ ஓட முடியாது. இப்ப நம்ம யோசிக்கலாம், ஐயா இவ்வளவு ஒரு டஃப்பான ஒரு சமயம் இருக்கிறதே, ஆண்டவர் நம்மளை இந்த கிருபையின் காலத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு அந்த ஒரு மோசமான ஒரு உபத்திரவ காலத்துக்குள்ள கொண்டு போவாரா அப்படின்னா, சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தமே என்னவென்று சொன்னால், நான் உன்னை அந்த சோதனை காலத்திற்கு தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பார்க்கிறோம் இல்லையா? 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் எபேசு சபையில இருந்து லவோதிகா சபை வரைக்கும் எழுதப்பட்ட வார்த்தைகள். நல்லா கவனமா கவனிக்கணும். இந்த 7 சபைகளுக்குள்ளும் எழுதப்பட்ட வார்த்தைகளுமே ரொம்ப ஆவிக்குரிய அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள். அதுல 2 சபைகள் ஆண்டவராலே புகழப்பட்டது. ஒன்னு சிமிர்னா, இன்னொன்று பிலதெல்பியா.
அந்த பிலதெல்பியா அப்படிங்கிற சபைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சகோதர அன்பு என்று அர்த்தம். சகோதர அன்பு என்று அர்த்தம். இந்த ரெண்டு சபைகள் தான் ஆண்டவராலே புகழப்பட்ட சபைகள். வேற எல்லா சபையும் ஆண்டவர் கடிந்து கொண்டார். உன்னிடத்துல குறை உண்டு, நீ மனம் துரும்பு அப்படின்லாம் கடிந்து கொண்டார். இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் தான் இந்த 2வது செஷனுடைய திருவகோள் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வாக்கியத்தை நாம எடுத்து வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டில் 336வது பக்கம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போமா? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த பூச்சக்கரம் முழுவதிலும், இந்த பூமி முழுவதிலும் ஒரு சோதனை காலம், அந்த 7 வருடங்கள் கடந்து வரப்போகிறது. ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நான் அந்த 7 வருஷத்திற்கு உன்னை தப்புவிப்பேன், அந்த சோதனை காலத்திற்கு உன்னை தப்புவிப்பேன். நாம் இன்னைக்கு ஆண்டவர் பண்ணின ஜெபத்தை நாம பண்ணினோம் இல்லையா? ஐயா பேசும்போது சொன்னார்கள், தாவீது சொன்ன ஸ்தோத்திர சங்கீதத்தை சொல்லிவிட்டு நாம் கர்த்தர் நமக்கு கற்பித்து கொடுத்த ஜெபத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து சொன்னோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பொதுவாக இந்த ஜெபம் எங்கே தான் சொல்லுவோம் அப்படின்னா, கூட்டம் முடியும் போது சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் எழும்பி ஓடிடாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருந்தீங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு சொல்லி முடித்து விட்டு கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிற பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு நம்ம பேசிட்டே வரும்போது, அதுல ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். எங்களை எதற்குள் உட்பிரவேசிக்க பண்ண விட்டுறாதையும், தீமைக்குள்ளே உட்பிரவேசிக்க எங்களை விட்டுறாதைங்க. தயவு செஞ்சு இந்த உலகத்துல வருகிற அந்த காலத்துல, அந்த பொல்லாத தீமையான காலத்துல மாத்திரம் எங்களை உள்ள போட்டுறாதீங்க, எங்களால தாங்க முடியாது. தீமை அப்படிங்கிறது நம்ம இந்த உலகத்துல வர்ற காய்ச்சல் சளி கிடையாது. அதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. இந்த தீமையான காலம் வரப்போகுது, இந்த தீமைக்கு நான் உட்பிரவேசித்து விடக்கூடாது, என் மேல கிருபையாயிருங்க, என்னை இந்த தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் இதை போல ஒரு பிரசங்கத்தை யார் பண்ணினார் அப்படின்னா, நோவா பேசினார். 120 வருடம் காணப்படாதவைகளை குறித்ததான தேவ எச்சரிப்பு பெற்று நோவா பிரசங்கம் பண்ணினார். மழை வரப்போகிறது அப்படின்னு பேசினார். அந்த ஜனங்கள் அதுவரைக்கும் மழையை கண்டது கிடையாது. மழை எப்படி இருக்கும் என்று அந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் மழையை பற்றி பேசினார். அதனால ஜனங்கள் விசுவாசிக்க முடியல. ஆனா அவர் பிரசங்கித்த வார்த்தைகள் நிச்சயமாய் மாறிவிட்டது. அவர்கள் அதுவரைக்கும் பார்த்துராத ஒரு மழை அந்த காலத்தில் வந்த பொழுது, பேழைக்குள் பிரவேசித்தவர்கள் அவர்கள் காக்கப்பட்டார்கள். அந்த மழை வந்து, அந்த ஜலப்பிரளயம் வந்து இந்த பூமியை முழுவதும் மூடிக்கொண்ட பொழுது, பேழை உயரே எடுத்துக் கொள்ளப்பட்டது போல, பேழை அந்த ஜலப்பிரளயத்துக்கு காக்கப்பட்டது போல, ஆண்டவர் சொன்னார், நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொன்னார். இந்த பூமி முழுவதும் அந்த சோதனைக்குள்ளே உட்பிரவேசிக்கிற பொழுது, பேழையாகிய சபையை கர்த்தர் காத்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்னன்னா, நீ சபையில இருக்கணும். எதுக்காக சபையில இருக்கணும்? கல்யாணம் கட்டுறதுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் வேலைக்காகவும் இல்ல, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு
எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் மாறும்படிக்கு சபை என்ற ஒழுங்கை ஆண்டவர் கொடுத்து, ஊழியர்கள் என்ற ஒழுங்கை ஆண்டவர் கொடுத்து, 5 விதமான ஊழியங்கள் என்ற ஒழுங்கை ஆண்டவர் கொடுத்தார். காரணம் என்ன? எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு மனிதனும் சத்தியத்திலே வளரணும், சத்தியத்திலே வாழணும், சத்தியத்திலே ஜீவித்து சத்தியபரரை போல மாறணும் அப்படிங்கிற ஒரு விசேஷித்த தரிசனம் நிறைந்த சபைக்குள்ள தான் ரட்சிக்கப்பட்டவனை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். காரணம், அந்த பேழை உயர்த்தப்பட்டது போல இந்த சபை அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக, இல்லை என்று சொன்னால் அந்த சோதனை காலத்திற்கு முன்பதாக உயர்த்தப்படும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த வருகையே அந்த நித்தியத்தை குறித்ததான சில ஒழுங்குகள் பரிசுத்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் பரிசுத்த வேதத்தின் ஆதாரத்தின்படி நான் விவரித்து சொல்ல போனால் இதுவே ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி. அதனால கொஞ்சம் விளங்கி கொள்வதற்காக நான் அந்த ஒழுங்கு, அந்த கிரமத்தை மாத்திரம் நான் சொல்லிக் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். இதுல ஒரு சின்ன டிராயிங் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி இருக்கிறோம். ஒருவேளை பின்னால இருக்கிறவங்களுக்கு அது தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நான் இதை சொல்லுகிறேன் பாருங்க. இதுல ஒரு சிலுவை இருக்கிறது, அதை காண்பித்து கொடுக்கிறேன். முதல்ல இருக்கிறது ஒரு சிலுவை. அந்த சிலுவைக்கு நேர கீழே இருக்கிறது கல்லறை. அந்த படத்தை தான் அதுல போட்டிருக்கிறேன், ஒரு கல்லறை. அந்த கல்லறைக்கு நேர மேலே இருக்கிறது ஒரு சிங்காசனம். சரியா? அதற்கு அப்புறமாக நேர அந்த சிலுவைக்கு பக்கத்துல ஒரு 7 வருஷம் எழுதி இருக்கிறேன். அந்த 7 வருஷத்துக்கு மேல ஒரு சிங்காசனம் இருக்கிறதாக எழுதி இருக்கிறேன். அந்த 7 வருஷம் கழிந்த பிற்பாடு ஒரு சிங்காசனம் இருக்கிறதாக எழுதி இருக்கிறேன். அந்த சிங்காசனத்திற்கு அப்புறம் ஒரு 1000 வருடம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேப் எழுதி இருக்கிறேன். அந்த 1000 வருடத்திற்கு அப்புறம் ஒரு சிங்காசனம் இருக்கிறதாக எழுதி இருக்கிறேன். அதற்கு பிற்பாடு அந்த 1000 வருட சிங்காசனத்திற்கு பிற்பாடு புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 வார்த்தைகள் நடைபெறும், நித்தியம் வரும். இதுதான் அந்த கிரமம். இந்த கிரமத்தை நம்ம விளங்கிக் கொள்வதற்காக நான் ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக கொல்கதா மலையிலே தமது குருதியை சிந்த கொடுத்து சர்வ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக மரித்தார். மரித்தவர் நம்முடைய ஆண்டவர் பாதாளத்திற்கு இறங்கி போனார் அப்படின்னு பைபிள்ல நம்ம வாசித்து பார்க்கிறோம். நம்ம விசுவாச பிரமாணத்தில் அதை அறிக்கை பண்ணுகிறோம். அவர் மரித்து, பொந்திய பிலாத்துவின் காலத்தில் மரித்து பாதாளத்திற்கு என்ன செய்தார்? இறங்கி போனார். ஆண்டவர் பாதாளத்திற்கு எதுக்கு இறங்கி போனார் அப்படிங்கிற வெளிச்சத்தை பேதுரு காண்பித்துக் கொடுக்கிறார். அவர் அங்கே இறங்கி போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தவர்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லப்படுகிற சுத்தமாக்குகிற இரத்தத்தின் அனுபவத்தை பெற்றிராதவர்கள், மேல் பாதாளம் என்று அழைக்கப்படுகிற பரதீசுக்குள்ளே காக்கப்பட்டிருந்தார்கள். அவங்க பரலோகத்துக்கு போக முடியல, பரதீசுக்குள்ளே காக்கப்பட்டிருந்தார்கள். அதனால்தான் ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகிற பொழுது ஆண்டவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கள்ளன் சொன்னான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் ராஜ்யத்தை அவனுக்கு வாக்கு பண்ணாமல் பரதீசை அவனுக்கு வாக்கு பண்ணினார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்லி அவனை பரதீசுக்கு அழைத்து கொண்டு போனார். அந்த பரதீசிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. ஏனென்றால் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அல்லாமல் பரலோகத்திற்குள் ஒரு மனிதனும் பிரவேசிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு அவர் ஏறி சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே இயேசு உயிரோடு கூட எழுந்த பொழுது சிறைப்பட்டு கிடந்த ஆத்துமாக்களை சிறையாக்கி கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து சிறையாக்கி கொண்டு, இதற்குள்ள நிறைய மறைபொருள்கள் இருக்கிறது. நம்ம அவைகளை எல்லாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டாம். நிறைய மறைபொருள்கள் அதற்குள்ள இருக்கிறது. உன்னதத்திற்கு அவர் ஏறி போனார். உன்னதத்திற்கு அவர் ஏறி போனவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிற பொழுது சொல்லுகிற எபேசியர் 1:20
அவர் எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் மேலாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு உன்னதமானவருடைய வலது வாரிசத்திலே அவர் உட்கார்ந்தார். இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே இந்த முதலாவது ஸ்தோத்திரம், இந்த முதலாவது சிங்காசனத்தில் ஆண்டவர் இப்பொழுது வீற்றிருக்கிறார். பரிசுத்த வேதம் 5 விதமான சிங்காசனங்களை நமக்கு போதிக்கிறது. இப்போ அவைகளெல்லாம் எடுத்து வாசிப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை. 5 விதமான சிங்காசனங்கள். ஒன்று கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிற கிருபையின் ஆசனம். இரண்டாவது கர்த்தரின் நியாயாசனம் என்று அழைக்கப்படுகிற பீமானு சொல்லப்படுகிற ரிவார்டர் சீட். மூன்றாவது மகிமையின் சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. நான்காவது பெரிய வெள்ளை சிங்காசனம் என்று எழுதப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சிங்காசனம். ஐந்தாவது வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரின் சிங்காசனம் என்று 5 சிங்காசனங்கள் பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 5மே முக்கியமானவைகள். இந்த 5ற்குமே அதற்கான காரணங்கள் உண்டு. அதுல நடக்கிற சில விஷயங்கள் உண்டு. சரி, நல்லா கவனிக்கணும் பொறுமையா. இப்ப நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், கிருபாசனத்தில் இருக்கிறார். முன்னால பழைய ஏற்பாட்டில் கிருபாசனம் என்று சொல்லப்படுகிற ஆசனம் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள இருந்தது. ஆனால் அந்த கிருபாசனத்துக்கு பக்கத்தில் கிட்டி சேருவதற்கு எந்த மனிதனுக்கும் தைரியம் இல்லை. சங்கிலியை கட்டி உள்ள அனுப்புவாங்க. ஆசாரியன் உள்ள போயிருக்கிறவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பதற்கு அத்தாட்சி என்னவென்றால், அவனுடைய சரீரத்தில் கட்டப்பட்டிருக்கிற மணிகள் ஒலித்துக் கொண்டிருக்கும். அந்த மணிகள் கேட்டால் மாத்திரம் அவன் ஜீவனோடு இருக்கிறான் என்று அர்த்தம், இல்லையென்றால் செத்து போனான் என்று சங்கிலியை கட்டி இழுப்பார்கள். ஆனால் உண்மையான சிங்காசனம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்மையான கிருபாசனம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேயர் 4:16 சொல்லுகிறது, தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேர கடவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படிக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேர கடவும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி பரலோகத்தில் இருக்கிற தேவனின் சிங்காசனம் இன்றைக்கு கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நாம் இந்த 7வது வருஷத்துக்கு தொடங்கும் போது ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு சொன்ன வார்த்தையின்படியும், ஆண்டவர் அந்த நோவாவின் பேழையை உயர்த்தி கொண்ட வார்த்தையின்படியும், ஆண்டவர் கற்பித்துக் கொடுத்த ஜெபத்தின்படியும், இயேசு கிறிஸ்து இந்த சோதனை காலத்திற்கு முன்பதாக சபையை தப்புவிக்க வேண்டும். அதனால இயேசு இந்த உலகத்தில் திரும்ப வருவார். அவருடைய வருகை 2 பகுதிகளாக நடக்கும். ஒன்று ரகசிய வருகை என்றும், இல்லை என்றால் அது ராப்சர் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது பகிரங்க வருகை என்றும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ராப்சர் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லை, அதனாலே ரகசியமான வருகை இல்லை என்று வாதிக்கிறவர்கள் உண்டு, அப்படியெல்லாம் பேசுகிறவர்கள் உண்டு. நாம் நம்மை சீரழித்து விடக்கூடாது, மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை 2 விதமா எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து மத்திய ஆகாயத்திற்கு இறங்கி வருவார், அதுதான் ரகசிய வருகை. அப்படி அவர் மத்திய ஆகாயத்திற்கு இறங்கி வருகிற பொழுது பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட இருந்தாலும் மரித்தவர்களாய் இருந்தாலும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவ ரகசியத்தின்படி ஒரு நொடி பொழுதிலே, நம்ம பாடினோம் அல்லவா பாடல்கள், மறுரூபமடைந்து அழிவுக்கு ஏதுவான சரீரம் உடையவர்கள் அழியாமையை, சாவுக்கு ஏதுவான சரீரம் உடையவர்கள் சாவாமையை தரித்துக் கொண்டு மறுரூபமடைந்து கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்திலே போய் சந்திப்பார்கள். சங்கீதம் 50வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அந்த ரகசிய வருகை உண்டாகிற பொழுது விழித்திருக்கிறவனாய் காணப்படுகிறவன் தான் பாக்கியவான். அவன் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவான். 7 வருடம் இந்த பூமியில நடக்கும். அந்த 7 வருடங்களும் மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு வெகுமதிகள், பரிசுகள் கொடுக்கப்படும். அதுதான் பீமானு சொல்லப்படுகிற ரிவார்டர் சீட்.
அந்த இடத்துல ஆண்டவர் கிரீடங்களை கொடுப்பார், மணவாட்டியை தேற்றுவார், மணவாட்டியை அற்றுவார், மணவாட்டிக்கு விருந்து கொடுக்கப்படும், மணவாட்டிக்கு அங்கே கல்யாண விருந்து ஆயத்தமாக்கப்படும். இப்படி எல்லாம் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 7 வருடம் இந்த பூமியிலே நிறைவேறின பிற்பாடு ஆண்டவர் திரும்ப இந்த உலகத்திற்கு வருவார். வரும் பொழுது பரிசுத்தவான்களையும் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. பரலோகத் அவர் இறங்கி வருகிற பொழுது அவருடைய தொடைக்கு மேலே ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது, ராஜாதி ராஜா. அவர் இறங்கி வருகிற பொழுது, பகிரங்கமாய் வருகிற பொழுது, அவர் ரகசியமாய் வருகிற பொழுது மணவாளனாய் வருவார், மணவாட்டியை சேர்க்க. பகிரங்கமாய் இறங்கி வருகிற பொழுது ராஜாதி ராஜா என்ற நாமத்தோடு கூட இறங்கி வருவார். அப்படி அவர் இறங்கி வருகிற பொழுது அங்கே ஒரு சிங்காசனம், மகிமை உள்ள சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் சில நியாய தீர்ப்பு, அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினி கடலுக்குள்ள போடப்படுவாங்க. பிசாசு 1000 வருஷம் பாதாளத்தில் கட்டி வைப்பாரு. அதற்கு பிற்பாடு 1000 வருடம் நீதி சமாதானம் ஆளுகை செய்கிற ஒரு ஆட்சி இந்த உலகத்தில் நிரூபிக்கப்படும். அதற்கு பேர் 1000 வருட அரசாட்சி. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அவன் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்து 1000 வருடம் அரசாளுவான் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பிற்பாடு பிசாசு காவலில் இருந்து விடுதலையாவான். அநேகரை கூட்டிக் கொண்டு ஒரு யுத்தத்துக்கு வருவான். கோகுமாக யுத்தம், பயங்கரமான யுத்தம். அந்த யுத்தத்தில் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் கொல்லப்படுவாங்க. அதற்கு பிறகு பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருப்பார். மரித்தோர், பெரியோர், சிறியோர் எல்லாரும் எழுந்திருப்பார்கள். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். மரணம், அக்கினி, கந்தகம் எரிகிற கடலுக்குள்ள தள்ளப்படும், பாதாளம் தள்ளப்படும். அதற்கு அப்புறம் 21வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற 22வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற நித்தியம் உருவாகும் என்பதை பரிசுத்த வேதத்தின் கிரமம் நமக்கு போதிக்கிறது. இவைகளை எல்லாம் நம்ம விளங்குகிறதற்கு நம்ம நிறைய வசனங்களை பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இருந்து வாசிச்சு பார்க்கணும். நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த காரியங்களை சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்தியமான வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அநித்தியமான உலகத்தில் நித்தியமான வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையே, அந்த நித்தியமான வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும்னா தேவனோடு கூட மத்திய ஆகாயத்திலிருந்து இறங்கி வருகிறவர்களாய் நம்ம மாறணும். அந்த தேவனோடு கூட மத்திய ஆகாயத்தில் நம்ம இறங்கி வருகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசு இந்த உலகத்தில் மத்திய ஆகாயத்தில் இறங்கி வருகிற பொழுது அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் இப்ப நமக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற the point of discussion. நாம் நமக்கு காத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம் என்னவென்றால், இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வருகிற பொழுது நான் எப்படியாவது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஐயா, நான் அந்த உயிர்த்தெழுதலிலே தகுதி உடையவனாய் மாறுவதற்காக நான் ரொம்ப பெரிய ஆளு தான், ரொம்ப படிச்சவன் தான், ரொம்ப பிரயாசப்பட்டவன் தான், ரொம்ப ஊழியம் செஞ்சவன் தான். ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு எதெல்லாம் லாபம் என்று எண்ணுகிறனோ எல்லாம் நஷ்டமும் குப்பையுமா போட்டேன். எனக்கு ஒரே ஒரு தாட் ப்ராசஸ், எப்படியாவது அந்த நாளிலே உயிரோடு கூட எழும்புகிற நாளிலே நான் தகுதியுடையவனாய், நான் ஆகாதவன் என்று தள்ளப்படாதபடிக்கு நான் தகுதியுடையவனாய் காணப்பட வேண்டும். அதற்காக நான் பிரயாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ சபையினுடைய the whole thought process என்னவா இருக்கணும்? அந்த 7 வருஷம் தொடங்குவதற்கு முன்பதாக இயேசு வரப்போகிறாரே, அதுக்கு நான் எப்படி ஆயத்தமாகணும்? இப்ப நமக்கு முன்னால இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, எப்பொழுது அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுனா நமக்கு முன்னால இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. பரிசுத்த வேதம் அதற்கான பதிலை நமக்கு காண்பித்து கொடுக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 24:36, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32வது வசனம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும், அந்த பர்டிகுலர் டைமையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:44 ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ நினையாத நாளிலே. கனவுல கூட யோசித்து பார்த்திருக்க முடியாது ஐயா, நினைச்சு கூட பார்க்க முடியாது ஐயா, நினையாத நாளிலே. ஏன் சபை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? ஏன் சர்ச் எப்பவுமே பி ப்ரிப்பேர்டா, ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியாது. இந்த கூட்டத்தை அருமையா கணத்திற்குரிய செக்ரட்டரியா பேசும்போது சொன்னாங்க, கன்வென்ஷன் நடக்கும்போது முடிவெடுக்கப்பட்டது இந்த கூட்டம். நமக்கு தெரியும், இதுக்கு நோட்டீஸ் அடிச்சிருந்து, இதுக்கு இங்க பேனர் வச்சிருக்கு, இதுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்கு, இப்படி ஒரு கூட்டம் நடக்கும்னு அறிவிப்பு கொடுத்துருக்கு. நமக்கு தெரியும் இந்த நாளில் இப்படி ஒரு கூட்டம் நடக்குது, நான் போகணும் அப்படின்னு. ஆனா அந்த மகிமையான சந்திப்பு அப்படிப்பட்டது அல்ல. we don't know when it will happen. ஆண்டவர் சொல்ற, எனக்கு தெரியாதுப்பா, பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவரே, நீர் இப்படி பிளாங்கா சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீர் இப்படி சும்மா சொல்லிட்டு போயிட்டீர்னா நாங்க எப்படி ஆயத்தப்படுத்துகிற? ஆண்டவர் இருந்தாலும் கிருபை உள்ள கர்த்தர் ஆங்காங்க சில ஹிண்ட்ஸை நமக்கு கொடுத்துட்டு போனார், சில குறிப்புகளை கொடுத்துட்டு போனாரு. கொஞ்சம் இதெல்லாம் படிச்சு எடுத்து கொஞ்சம் ஜாக்கிரதைப்படுங்கப்பா, கொஞ்சம் ஆயத்தப்படுங்கப்பா, கொஞ்சம் வேகப்படுங்கப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார்ல சீசர்கள்ட்ட பேசும்போது, காலத்தெல்லாம் பார்த்து நிதானிக்க தெரிகிற உங்களுக்கு, வானத்தை பார்த்து நிதானிக்க தெரிகிற உங்களுக்கு காலத்தை நிதானிக்க தெரியவில்லையே, அதனால சில காரியங்களை கொடுத்தார். இதெல்லாம் பாருங்கப்பா, சிந்திச்சு பாருங்கப்பா அப்படின்னு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டு போனார். போன செஷன்ல நம்ம சிந்திக்கும் போது நாம் அப்படி பேசணும், ஒரு கிருபையின் காலம் அப்படின்னு ஒரு காலம் வந்துச்சு இல்லையா? டிஸ்பென்சேஷன்ல அது ஒரு காலம், காலங்களை குறித்த, யுகங்களை குறித்த வேத பாடத்தில் அது ஒரு காலம், கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் எப்பொழுது முடிவடைய போகிறது? இதுக்கு என்ன டைம் லிமிட்? இது என்ன வருஷம் முடியும் தெரியாது, எந்த வருஷம் முடியும் தெரியும். ஆனா அதற்கு ஒரு அழகான ஒரு குறிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த குறிப்பை நம்ம எல்லாரும் பைபிளை திருப்பி வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே 116வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 116வது பக்கம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 24வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாராலே மிதிக்கப்படும். கிருபையின் காலம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற வார்த்தையின்படி தான் மிஷனரிகள் ரத்தம் சிந்தி சுவிசேஷத்தை அறிவித்ததின் விளைவு இன்றைக்கு இந்த இடத்துல நாம உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட காலம், கிருபையின் காலத்துக்கு முடிவு. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு குறிப்பை கொடுத்தாரு. எப்பா, அந்த குறிப்பு என்னவென்றால், புறஜாதியாரின் காலம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேம் புறஜாதியாராலே மிதிக்கப்படும். இதான் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்பு. ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு பொருளாக, இல்லை என்றால் ஒரு இடமாக ஆண்டவர் எருசலேமை வைத்திருக்கிறார். எருசலேமை வைத்திருக்கிறார். கிருபையின் காலம் முடிகிறதற்கும் எருசலேமிலே புறஜாதியாரின் காலம் மாறி போவதற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. எருசலேம் எப்பொழுது கம்ப்ளீட்டாக புறஜாதிகளின் கையிலிருந்து விடுதலையாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு ஆரம்பத்தில் இருந்தது போல ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படுமோ, அன்னைக்கு கிருபையின் காலம் முடிகிறது அப்படின்னு அர்த்தம்.
அன்னைக்கு கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அது என்னைக்கு நடக்கும்லாம் நம்மளால சொல்ல முடியல. பட் வெரி சூன், மிக சீக்கிரம், அதை மாத்திரம் நம்மளால சொல்ல முடியும். அதனால எருசலேமில் நடக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்பட வேண்டியவைகள், ஆராயப்பட வேண்டியவைகள். இந்த எருசலேமை குறித்து நம்ம பேசுறதுனால, நம்ம இன்னைக்கு அதை ஒரு பைபிள் ஸ்டடி போல பார்க்கறதுனால, இந்த எருசலேமை குறித்ததான ஒரு சின்ன ஒரு ஓவர் வியூ, இது எப்படி இந்த எருசலேம் பட்டணம் நாம இன்னைக்கு பார்க்கறோம்ல, எல்லாரும் புனித பூமின்னு சொல்லிட்டுலாம் போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு எப்படியாவது சாவுறதுக்குள்ள எருசலேம்ல போய் கால் வச்சுட்டா போதும், பரலோகத்துக்கு போயிரு. ஒன்றும் போக மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கிறீ? அப்படி எதுவும் போயிட்டு வந்தவே இருக்காவில்ல? போயிட்டு வாங்க, போறது நல்லது தான். போயிட்டு என்ன செய்யணும்? இங்கெல்லாம் ஆண்டவர் நடந்தார அப்படின்னு பைபிள் கூட கம்பேர் பண்ணி பார்த்து ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அது இல்லாமல் எருசலேமில் என் கால் பட்டுட்டு யோர்தான் நதியிலேருந்து இவ்வளோ ஒரு குப்பியில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து பத்திரமா வீட்டில் வச்சிருக்கிறேன், பரலோகம் எனக்கு நிச்சயம்னு சொல்லி தயவு செஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. ஆனால் எருசலேம் உண்மையில ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நகரம் இல்லைன்னு சொல்லலை. இந்த எருசலேமுக்கு ஹிஸ்டரியை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எருசலேமை பைபிள் முதலாக எப்படி அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கானானியரின் பட்டணம். கானான் தேசத்துல இருந்து உனக்கு விரோதமாக 7 குடிகளை நான் துரத்தி விடுவேன் ஆண்டவர் சொன்னாலே, அதுல ஒரு குடிகள் பேரு எபூசியர். அதுல ஒரு குடிகளுக்கு பேர் என்னது? எபூசியர். இந்த எபூசியர் குடியிருந்த எபூசு அப்படிங்கிற பட்டணம் தான் எருசலேம். எருசலேமை குறித்து முதல்ல பைபிள் டிக்ளேர் பண்றது எபூசு அப்படிங்கிற பேர்ல. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம். இப்போ பைபிள் எடுத்து நம்ம வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, அதனால அந்த ரெஃபரன்சஸ் மாத்திரம் சொல்றேன். நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, முதலாக எருசலேமாகிய எபூசு பட்டணத்திற்கு அவன் வந்தார் அப்படின்னு அது எழுதப்படுது. சரியா? இந்த எபூசு பட்டணத்தை தலைநகராக மாற்றினது யார் அப்படின்னா, தாவீதின் காலத்துல. சவுலுக்கு பிற்பாடு தாவீதின் காலத்துல 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல தாவீது எபூசுவுக்கு மேலே யுத்தம் பண்ண போனான். அப்பொழுது அங்க இருந்தவர்கள் சொன்னார்கள், இவன் எபூசுவை பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, குருடரும் சப்பானிகளும் இவனை தடுப்பார்கள் அப்படின்னு சொன்ன பொழுது தாவீது அந்த எபூசை பிடித்து எருசலேமை சமஸ்த இஸ்ரவேலுக்கு மேலே தலைநகரமாய் மாற்றினார். கொஞ்சம் சரித்திரத்தையும் கொஞ்சம் வேத வசனத்தையும் கிளப் பண்ணி நம்ம புரிகிறதற்காக இந்த காரியங்களை நான் உங்களுக்கு விளங்க கற்றுக் கொடுக்கிறேன். முதலாக கானானியரிடத்திலிருந்து பிடிச்சு தலைநகராக மாற்றினது தாவீது. சரியா? அந்த தாவீதின் காலத்துல தாவீது பண்ணின 2 பெரிய மகா பெரிய குற்றங்களில 2 குற்றங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதுல 2வது குற்றம் என்னன்னா, ஜனங்களை அவன் என்ன பண்ணினான்னா தொகையிட ஆரம்பித்தான். சாத்தான் அவனை ஏவினது. அப்படி தொகையிட்ட பொழுது ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. தாவீதுக்கு முன்னால 3 தண்டனையை ஆண்டவர் வச்சாரு. எதை நீ செலக்ட் பண்ண போறான்னு சொன்ன போது தாவீது ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணா, தப்பு பண்ணது நான் ஆண்டவரே, இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், நான் இப்பொழுது உம்முடைய கையிலே நான் விழுவேனாக, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது அப்படின்னு விழுந்த பொழுது ஆண்டவர் அந்த தாவீதுக்கு ஒரு இடத்தை காண்பித்தார். நீ போ, நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை காண்பிப்பேன், அந்த இடத்துல போய் எனக்கு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு காண்பித்த உடனே ஆண்டவர் காண்பித்து கொடுத்த ஸ்தலம்தான் மோரியா மலையிலே காணப்படுகிற அர்வனான்னு சொல்லப்படுகிற ஒரு எபூசியனுடைய களம். அதான் புரியுதா உங்களுக்கு? மோரியா மலையில அர்வனாங்கிறவன் ஒரு எபூசியன், அவனுடைய களத்தை தாவீது எல்லாருக்கும் முன்பதாக விலை கிரயம் கொடுத்து அந்த களத்தை வாங்கி அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டினார் அப்படின்னு 2 சாமுவேல் 24:18 நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. சரி, தாவீது மரிக்க போகிற காலம் வருகிற பொழுது, அவர் சாக போகிறேன் அப்படின்ன உடனே தன்னுடைய குமாரனை அழைத்து சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினேன்,
ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லப்பா நீ கட்ட முடியாது, உன் கற்ப பிறப்பா இருப்பவன் தான் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஆலயத்தை எங்கே கட்ட வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னா, நான் சர்வயோக்கியமாய் விலைக்கரையும் கொடுத்து வாங்கினேன் இல்லையா, அந்த இடத்துல தான் கர்த்தருக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம். நான் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் நம்ம சிந்திக்கிற வார்த்தைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதனால பரிசுத்த வேதத்திலிருந்து கொஞ்சம் இன்சைட்ஸை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 22:1 அந்த இடத்துல ஆலயம் கட்ட தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானிக்கப்பட்ட இடத்துல சாலமோன் ஆலயம் கட்டினார். மகிமையான ஆலயத்தை சாலமோன் கட்டினார். அவ்வளவு ஒரு அற்புதமான ஆலயத்தை பார்த்ததில்லை இல்லையா? 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல எங்க எருசலேமில் உள்ள மோரியா மலையில் உள்ள அர்வனாவின் கையிலிருந்து விலைக்கிரயமாய் வாங்கப்பட்ட களத்துல, தேவன் முன்குறித்த களத்துல ஒரு தேவ ஆலயம் மகிமையாய் கட்டப்பட்டது. பொன்னினால கட்டினார். அவ்வளவு பொண்ணு, அவ்வளவு தங்கத்தை செலவழிச்சு அந்த சாலமோன் கட்டினார். அதெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றதுக்கு நமக்கு சமயம் இல்லை. சரியா? சரி. அந்த ஆலயம் கிமு 586 இடிக்கப்பட்டு போனது. பாபிலோன் சாம்ராஜ்யபதி ஆகிய நம்ம சிந்தித்து பார்த்தோம்ல, நேபுகாத்நேச்சார் உள்ள வந்தாரு, எருசலேமுக்குள்ள வந்தாரு, ஆலயத்தை இடிச்சாரு. ஆலயத்தில் இருக்கிற பொண்ணு தகடு எல்லாம் பொன் பாத்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாரு. அந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது தான் சில ஜனங்களையும் சிறைபிடித்து கொண்டு போனார். அந்த சிறைபிடிக்கப்பட்டு போன ஜனங்கள்ல சில பேர் தான் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு எழுதப்படுகிறவங்க. அந்த சிறைபிடிக்கப்பட்டு போகும்போது கொண்டு போகப்பட்ட பொற்பாத்திரத்துல திராட்சரசம் ஊத்தி தானும் தனது மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடித்தவன் தான் பெல்சாத்சார், கொலை செய்யப்பட்டவன். 586 தேவனுடைய ஆலயத்தை இடிச்சு போட்டாங்க. அதற்கு பிற்பாடு நம்ம சிந்தித்து பார்த்தோம் அல்லவா, எஸ்ரா நெகேமியா காலத்துல அந்த தேவனுடைய ஆலயம் புதுப்பித்து கட்டப்பட்டது. அதற்கு பிற்பாடு சரித்திரம் சொல்லுகிறது, அந்த தேவனுடைய ஆலயம் கிரேக்கர்களின் ஆதிக்கத்தில் வந்துச்சு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்னேன் இல்லையா, ஒருத்தன் அந்தியோகஸ் 4 எபிபனேஸ் சொல்லப்படுகிறவன் அந்த ஆலயத்தின் பரிசுத்தத்தை சீர்குலைத்து அந்த ஆலயத்தை முற்றிலும் தீட்டுப்படுத்தி போட்டபடினாலே மக்கபேயர்களின் புரட்சி சரித்திரத்தில் வாசிச்சிருப்பீங்க. கொதித்தெழும்பி ஜனங்கள் சண்டை போட்டாங்க. மக்கபேயர்கள் அதை திரும்ப அந்த ஆலயத்தை கைப்பற்றினாங்க, அந்த ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணினாங்க. அதற்கு பிற்பாடு கிமு 63வது வருஷத்துல அந்த யூதேயா பட்டணம் முழுவதும் ரோமர்களாலே ஆளுகை செய்யப்பட்டது. ரோம தளபதி அந்த தேவனுடைய ஆலயத்தை கைப்பற்றினான் கிமு 63. அதற்கு பிற்பாடு ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒரு ராஜா, கார்பங்கு தேசாதிபதினு அழைக்கப்படுகிற ஒரு ராஜா ஏரோது அப்படிங்கிறவன் அந்த ஆலயத்தை பழுது பார்த்து அவன் கட்டினான், விஸ்தீரணப்படுத்தினான். அதைத்தான் இயேசுநாதர் கிட்ட சீசர்கள் வந்து சொன்னாங்க, இந்த ஆலயம் கட்டுவதற்கு எத்தனை வருடங்கள் ஆயிற்று? எத்தனை வருஷங்கள் ஆயிற்று? 46 வருஷம் விஸ்தீரணப்படுத்தி பெரிய ஏரோது கட்டினான். சரியா? சரி. இப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது, நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் போகிறேன், கவனமா கவனிங்க. இஸ்ரவேலுக்குள்ள ராஜாவாய் அவர் புறப்பட்டு வருகிற பொழுது, எருசலேமுக்குள்ள பவனி வருகிற பொழுது, இவங்க ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாங்க இல்லையா? ஆண்டவர் தள்ளி விட்டதுனால ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஜனங்களை சபித்து போட்டார். அத்தியில கனி இல்லையப்பா, நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலே அப்படின்னு சபித்து போட்டாரு. அப்படி சபித்தபடியினாலே அந்த சாபம் அவர்களுக்கு மேல வந்து நிறைவேறிற்று. கிபி 70 தீத்து ராயன்னு சொல்லப்படுகிற ஒரு ராயன் உள்ள வந்து தேவனுடைய ஆலயத்தை தரை மட்டமாக்கி போட்டு, நான் பேசுறது சரித்திரத்தையும் பைபிளையும் கம்பேர் பண்ணி பேசுறேன், ரொம்ப தேவையான காரியங்கள் மாத்திரம் சொல்றேன். தேவனுடைய ஆலயத்தை தரை மட்டமாக்கி போட்டு தேவனுடைய ஆலயத்தை தீக்கிரையாக்கி, ஏன்னா மேற்கூரைகளில் எல்லாம் தங்கம் பொதிந்திருந்தபடினால, இப்ப சான் பிரான்சிஸ்கோ 10 எரியுது பார்த்தீங்களா, அது போல ஆலயத்துக்குள்ள தீ போட்டு தங்கத்தை உருக்கி எடுத்துட்டு போயிட்டானுங்க. அப்படி ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போனது அந்த ஆலயம்.
அதற்கு பிற்பாடுல இருந்து எருசலேம் சந்தித்த காரியம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியங்கள். புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே எருசலேம் தாறுமாறா சின்ன பின்னப்படுத்தப்பட்டது. கிபி 4வது நூற்றாண்டுல இருந்து 7வது நூற்றாண்டு வரைக்கும் பைசாந்தியன் எம்பையர்ஷிப்னு சொல்லுவோம். கான்ஸ்டான்டைன் காலத்துல எருசலேம் கைப்பற்றப்பட்டது. கான்ஸ்டான்டைன்ங்கிறவனை நம்ம அறிந்திருக்கிறோம். ரோம ராஜ்யத்தில் இருந்த ஒரு பெரிய மன்னன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே ரோம சாம்ராஜ்யத்தில் ஸ்தோத்திரம் அவன் கிறிஸ்தவத்தை அரசாங்க மதமாய் மாற்றினான். ஒரு பக்கம் அது நல்லது போல இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிறிஸ்தவம் தரம் குறைந்து போனதற்கு அவன் மூல காரணம். கிறிஸ்தவத்தை அரசாங்க மதமா மாத்திட்டாரு. மாத்தின உடனே என்ன ஆயிடுச்சு? அரசாங்க மதமா மாத்தின உடனே எல்லாரும் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டாங்க. ரட்சிப்பு இல்லாம வந்துட்டாங்க, அபிஷேகம் இல்லாம வந்துட்டாங்க, சத்தியம் இல்லாம வந்துட்டாங்க. உள்ள வந்தவனுக்கு எங்கேயோ எதையோ பார்த்து ஆராதிச்ச போல ஒரு ஃபீல் உண்டாயிற்று. அதனால ஜனங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட், ஒரு போராட்டம் வந்தபடியினால இந்த கான்ஸ்டான்டைன் என்ன பண்ணிட்டான்? பாபிலோனிய பழக்க வழக்கத்தின்படி விக்கிரக ஆராதனையை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டான். அதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரி. விக்கிரக ஆராதனை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டான். ரட்சிக்கப்படாதவனால சபையில நிலைத்து இருக்க முடியாது. நீங்க சில பேர் இந்த உலகத்துல சொல்லுவாங்க மதம் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் மாத்தப்படுகிற யாருமே ஆண்டவருக்குள்ள என்ன செய்ய முடியாது? நிலைத்திருக்க முடியாது. ஐயா, யார் ஒருவன் ரட்சிக்கப்பட்டானோ, யார் ஒருவன் ரத்தத்தினால கழுவப்பட்டானோ, பாவ மன்னிப்பு என்கிற மீட்பை பெற்றுக்கொண்டானோ, அவனால மாத்திரம்தான் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க முடியும். கான்ஸ்டான்டைனுக்கு காலத்துல எருசலேம் பிடிக்கப்பட்டது. இன்னைக்கு எருசலேம்ல இருக்கிற பெரிய பெரிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் அத்தனையும் அந்த கான்ஸ்டான்டைனுடைய அம்மாவினால கட்டப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி எருசலேம் கொஞ்ச நாள் கான்ஸ்டான்டைன் காலத்துல இருந்துச்சு. அதற்கு பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா 638வது வருஷத்துல, கிபி 638வது வருஷத்துல, ரொம்ப கண்ணு கட்டுதா? எல்லாரும் அட்டென்டிவா இருக்கீங்களா? ஆக்டிவா இருக்கீங்களா? கை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக இவ்வளோ கதையை பேசிட்டு இருக்கிறோம்னா, கிருபையின் காலம் எப்பொழுது முடிய போகிறது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயம். ஒருவேளை இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறபடினால நம்ம மனசுக்குள்ள ஒரு உணர்வு வந்துடலாம் இல்லையா? அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிபி 638ல இஸ்லாமிய பேரரசுகள் எருசலேமை பிடித்தது. சரித்திரம் சொல்லுது, காலிஃப் உமர் எருசலேமை பிடிச்சார். அதற்கு பிற்பாடுதான் கிபி 691வது வருஷத்துல அந்த மோரியா மலையில தேவனது ஆலயம் இருந்த அந்த பகுதியில ஒரு பெரிய மசூதி கட்டப்பட்டது. டோம் ஆஃப் த ராக் அப்படின்னு சொல்லப்படுகிற மசூதி. இன்னைக்கு நம்ம எருசலேமை பார்க்கும் போதே ஒரு பெரிய டோம் இருக்கும். அந்த டோமுக்கு மேல ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கோல்டன் கிளிச்சர்ட் இருக்கும் இல்லையா, தங்கமா இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த மசூதி. அதே 8வது நூற்றாண்டின் தொடக்கத்துல அதே மலையிலே இன்னொரு மசூதி கட்டப்பட்டது, அல் அக்ஸா அப்படிங்கிற ஒரு மசூதி. இப்ப இந்த எருசலேம்ல யூதர்களும் அந்த எருசலேமை ரொம்ப புனிதமாய் கருதுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் அந்த எருசலேமை புனிதமாய் கருதுகிறார்கள், இஸ்லாமியர்களும் அந்த எருசலேமை புனிதமாய் கருதுகிறார்கள். ஏனென்றால் அந்த 2 மசூதிகள் 691ல அங்க கட்டப்பட்டுச்சு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சிலுவை போர்கள் நடந்தது. நம்ம சரித்திரத்தில் வாசிக்கிறோம்ல, குரூசேடர்ஸ், சிலுவை போர்கள். ஏன்னா சிலுவை அணிஞ்சு கொண்டு யுத்தம் பண்ணாங்களாம். அப்படிலாம் நம்ம 8ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. சிலுவை போர் வீரர்கள் அவங்கள்ட்ட இருந்து அதை பிடிச்சாங்க, எருசலேமை பிடிச்சாங்க. கிபி 1187ல மறுபடியும் இஸ்லாமியர்கள் அதை கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகு ஒட்டமான் துருக்கியர்களுடைய பேரரசு நிறுவப்பட்டது. சுல்தான் சுலைமான் சொல்லப்படுகிறவர் எருசலேமின் மதில்களை செப்பனிட்டார். எருசலேம் யார் கையில தான் இருக்கு? புறஜாதிகளின் கையிலே மாறி 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 ஆளுகை செய்யப்பட்டு வருகிறது. 1917வது வருஷம் இந்த உலகம் கண்ட முதல் உலக போர்
இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் 2 பங்காக சேர்ந்து ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட முதல் உலகப் போர் 1917 வருடம் உண்டான பொழுது இந்த ஒட்டமான் பேரரசினிடத்திலிருந்து இந்த எருசலேமை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள். இங்கிலாந்து சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எருசலேமை கைப்பற்றிட்டு 1948 வருஷம் வரைக்கும் எருசலேம் பிரிட்டிஷ் கையில இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது 1940 வருஷத்திலிருந்து 45 வரைக்கும் 2வது உலக மகா யுத்தம் ஆரம்பித்தது. கொடுமையான யுத்தம் ஆரம்பித்தது. திரும்ப உலகம் இதே போல ஒரு யுத்தத்தை எதிர்பார்க்கல. ஒரு யுத்தம் ஆரம்பித்த பொழுது நல்லா கவனிங்க, உலகத்தின் பல பகுதிகளிலே சிதறடிக்கப்பட்டிருந்த யூதர்கள் இந்த யுத்தத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு, நேச நாடுகளுக்கு ரொம்ப உதவி செய்தார்கள். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஏன் இஸ்ரவேலை இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையும் உயர்ந்த பதவியில் இருக்கிறது யாரா இருக்கணும்னா ஒரு யூதனா தான் இருப்போம். அமெரிக்காவில் இருக்கிற பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், இல்லைன்னா அது என்னப்பட்ட ஒரு ராணுவமோ ஏதோ ஒரு முக்கியமான பதவிகள் எல்லாவற்றிலும் யூதர்கள் இருப்பார்கள். ஏன்னா அவ்வளவு அறிவாளிகள் அவங்க, ஆண்டவருடைய சொந்த ஜனம்னு அழைக்கப்பட்டவங்க இல்லையா. அதனால இந்த 2வது உலக மகா யுத்தத்துல அவங்க ஒரு டீல் போட்டாங்க. என்ன டீல் போட்டாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம், அதற்கு பதிலாக எங்களுக்கு எங்கள் தேசம் வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களுக்கு எங்கள் தேசம் வேண்டும் சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்க. 2வது உலக மகா யுத்தத்துல நமக்கு தெரியும், அணுகுண்டுகள் போடப்பட்டது, அந்த நேச நாடுகள் ஜெயித்தது. ஜெயித்த உடனே இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் கொடுக்கப்பட வேண்டும். பயங்கர பிரச்சனை அரபு நாடுகளுக்கு இவங்களுக்கு இடையில. கொடுக்க கூடாது. சரித்திரம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்களுக்கு வேற வேற தேசங்களை எல்லாம் ஆஃபர் பண்ணாங்க. ஆப்பிரிக்கா பக்கத்தில் எத்தியோப்பியாவை கொடுப்போம், நீங்க அங்க போய் இருங்க சொன்னாங்க. இவன் சொல்லிட்டான், வேதத்தில் எனக்கு எங்கே இருந்து எங்க வரைக்கும் எல்கைகள் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அது தவிர எனக்கு ஒரு தேசம் தேவையில்லைன்ட்டான். பயங்கர போராட்டத்துக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் 1948 வருஷம் மே மாதம் 14வது தேதி இஸ்ரவேல் என்ற ஒரு குட்டி நாடு உதயமானது. அவ்வளவு டென்ஷனுக்குள்ள அந்த நாடு உருவானது. அந்த நாடு உருவான முதல் நாளே அந்த நாட்டிலே யுத்தத்தை அவர்கள் சந்தித்தார்கள். முதல் நாளில் சரித்திரம் அப்படி சொல்லுது. அந்த சரித்திரங்கள் எல்லாம் வாசிச்சு பார்த்தா நமக்கு புல்லரிச்சு போயிருவோம். யுத்தத்தை சந்திச்சாங்க. ஆனா எருசலேமை பிரிட்டிஷ் என்ன பண்ணிச்சாங்கன்னா, உலகத்துல பயங்கர பிரச்சனை இருந்தபடினால 2 பங்கா பிரிச்சு மேற்கு எருசலேமை இஸ்ரவேல் கையிலையும், கிழக்கு எருசலேமை ஜோர்டான் கையிலையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்பவும் எருசலேம் யார் கையில தான் இருக்கு, இன்னும் முழுமையாக இஸ்ரவேலர்கள் கையில வரல, ஜோர்டான் கையில போயிடுச்சு. 1967 வருடம் 6 நாட்கள் யுத்தம்னு சொல்லப்படுகிறது. உலகத்தின் ஃபேமஸான 6 days வார் நடந்தது இந்த உலகத்துல. இந்த 6 days வார்ல 6 நாடுகள் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின பொழுது 6 நாடுகளையும் 6 நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் ஜெயித்த பொழுது தன் வசம் இல்லாத கிழக்கு எருசலேமை யோர்தானிடம் இருந்து இவர்கள் பிடுங்கி கொண்டார்கள். எருசலேம் முழுக்க இஸ்ரவேல் கையில வந்துச்சு. ஆனால் உலக நாடுகள் அதை அங்கீகரிக்கவில்லை, இன்னமும் அங்கீகரிக்கவில்லை. ஐநா அதை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, ஆக்கிபைடு ஜெருசலேம்னு தான் பார்க்கறாங்களே தவிர எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகரம் என்று உலக நாடுகள் இன்னும் அங்கீகரிக்கவில்லை. இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகளின் தூதரகங்கள் எல்லாம் இஸ்ரவேலில் எங்க இருக்குன்னா டெல் அவீவ்ல தான் இருக்குமே தவிர ஜெருசலேம்ல கிடையாது. ஆனா 2017 வருஷம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் பிரசிடெண்டா இருக்கும்போது ஒரு பிரேவான ஒரு டிக்ளரேஷன் பண்ணினார். We recognize the Jerusalem as the capital of Israel அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எருசலேமை இஸ்ரவேலின் தலைநகராக பிரகடனப்படுத்தி எருசலேமில் முதலாக அவங்க ஒரு தூதரகத்தை உருவாக்கினாங்க. சில பல நாடுகள் எல்லாம் ஆரம்பித்தார்கள்.
இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா அப்ப இஸ்ரவேல் முழுவதும், இப்போ எருசலேம் முழுவதும் இஸ்ரவேல் கையில வந்துச்சு இல்லையா, கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கலாம். இல்ல, கிட்டத்தட்ட 99% எஸ், we are in the final stage. அந்த எருசலேம்ல ஒன்னே ஒன்னு குறைவா இருக்கு. எல்லாம் இவர்கள் கையில வந்து விட்டது. ஒன்றே ஒன்று குறைவா இருக்கிறது. அது என்னவென்றால் அர்வனாவின் களத்தில் கட்டப்பட்ட தேவனது ஆலயம். அதுக்காக தான் போராட்டம். இந்த உலகத்தில் ரொம்ப டென்ஷனான பகுதி அப்படின்னு பார்க்கப்படுகிற பகுதி என்னவென்றால் இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கிற சண்டை. இப்ப 2 வருஷமா அந்த சண்டை நடக்குது இல்லையா? எவ்வளவோ பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் செத்து போறாங்க. நம்ம யாருக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ பேசுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. காலம் கடைசியா இருக்கிறபடினாலே ஜாக்கிரதை உடையவனாய் ஆயத்தமாவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பயங்கரமான போர்கள், யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இல்ல, எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், மோரியா மலையிலே தேவனது ஆலயம் கட்டப்பட வேண்டும். இப்ப இஸ்ரவேலுக்கு இருக்கிற ஒரே குறைவு அதுதான். வேற எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வேண்டிய இடமெல்லாம் கிடைச்சிச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு ஃபைட் நடந்துச்சு, கோலான் ஹைட்ஸை ஜெயிச்சுட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. தேவையானது அந்த ஆலயம் கட்ட முடியல. ஏன் அந்த ஆலயம் கட்ட முடியல அப்படின்னா, நம்ம ஒரு ஹிஸ்டரியை சிந்திச்சு பார்த்தோம் இல்லையா? அந்த மவுண்ட், அந்த டெம்பிள் மவுண்ட்ல இருக்கிற அந்த 2 மசூதிகள் இருக்கிற இடத்துல தான், எக்ஸாக்ட்லி அந்த இடம் இல்லை, அது ஒட்டி வருகிற இடத்துல தான் நாங்க ஆலயம் கட்டுவோம். ஆண்டவருக்கு நாங்க எங்க ஆலயம் கட்டணுமோ அங்கதான் கட்டுவோம், அங்க எங்கெல்லாம் அசைக்க முடியாது அப்படின்னு ஒரே பிடிவாதம். இந்த 2 படங்களுமே டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஆர்கனைசேஷனோட ஆத்தரைஸ்டு வெப்சைட்ல இருந்து எடுத்த படங்கள். அந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் யார் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துல தேவனது ஆலயத்தை கட்டுவதற்காக ஆயத்தப்படுகிற ஒரு நிறுவனம். அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கான எல்லா காரியங்களையும் செஞ்சு வச்சுட்டாங்க. ஹலோ, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கான எல்லா காரியங்கள் என்ன செய்யணுமோ, ஆலயம் எப்படி இருந்துச்சோ அது போல எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அந்த பாத்திரங்கள், பனிமூட்டுகள் எப்படி இருந்துச்சோ எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அந்த வெப்சைட்ல போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லா விதத்துலையும். அந்த குத்து விளக்குகள், அந்த மேஜைகள், கரண்டிகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம இவங்க அந்த தேவனுடைய ஆலயம் வந்த பிற்பாடு ஆராதனை செய்யணும் இல்லையா, லேவியர்கள் வேணும் இல்லையா, ஆசாரியர்கள் வேணும் இல்லையா, வேற யாரும் ஆராதனை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக லேவியர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு, இப்ப இல்ல, கடந்த ஒரு 30 வருஷமா உலகத்துக்கு எங்கெல்லாம் லேவியர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்கள கூட்டி நம்ம இந்தியாவில இருந்து கூட ஏதோ நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல இருந்து ஒரு செட்டன் குரூப் ஆஃப் லேவியரை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல்ல வாசிச்சிருக்கிறேன். நமக்கு பைபிள் காலேஜில் நமக்கு டீச் பண்றாங்க இல்லையா, ஊழியம் செய்யறதுக்காக. அது போல தேவனது ஆலயத்துல ஆராதனை எப்படி நடக்கணும் அப்படிங்கிற முறைமைகளை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ரெடி. அது மாத்திரம் இல்லாம அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது அந்த ஆலயம் அந்த பிரதிஷ்டை நாளில் முழுவதும் சிவப்பாய் இருக்கிற ஒரு கடாரி பலி செலுத்தப்பட வேண்டும். கொஞ்சம் கூட அசர் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட வெள்ளையோ மஞ்சளோ இருக்கக்கூடாது. அதனால ஒரு 20-25 வருஷமா முழுக்க சிவப்பா இருக்கிற கடாரியை உண்டு பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாம இங்க உட்கார்ந்து ஆரோக்கிய பால் நல்லதா, அந்த பால் நல்லதான்னு சொல்லி நம்ம இங்க போராடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய முழு ஃபோக்கஸ் crores and crores they are spending. இடையில ஒரு கடாரி ரெடி ஆயிட்டு இருந்தாங்க, கடைசியில் பார்த்தா காது மடல்ல ஒரு சின்ன வெள்ளை இருக்குன்னு வேண்டாச்சான். ஏன்னா வசனம் சொல்லுது முழுவதும் சிவப்பு கடாரி. இப்படி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ ஈசாக்கு ஆபிரகாம் கிட்ட கேட்டது போல ஆபிரகாம் கிட்ட கேட்டார், அப்பா கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க அப்படிங்கிறது போல பாத்திரம் இருக்கு, பண்டை இருக்கு, ஆசாரியன் இருக்கான், லேவியன் இருக்கான், மரம இருக்கிறான், கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இடம் எங்க? இடம் தான் டிஸ்பியூட், இடம் தான் பிரச்சனை. இந்த இடம் தான் இந்த பிரச்சனையை தீர்க்கிறவனாக உள்ளே வருகிறவன் தான் நாம் தானியேலில் பார்த்த சின்ன கொம்பு
அப்படிங்கிற அந்தை கிறிஸ்து. இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற, நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற ஐயா இஸ்ரவேல் அரபு தேசங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை ஒருவன் தீர்த்து வைத்தான் என்றால் இந்த உலகம் முழுவதிலும் அவனை தவிர வேறு ஒரு தலைவன் இல்லை. நீங்க கேட்கலாம், அது சாத்தியப்படாது பிரதர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாட்டில் அப்படி ஒரு முடிவு டக்குன்னு ஒரு நொடி பொழுதுல வந்தது போல இந்த முடிவு எடுக்கப்படுவதற்கு காலங்கள் தேவையில்லை. ஒரு நொடி பொழுதுல அந்த முடிவு வந்துடும். ஒரு சமாதான தூதன் உள்ள வந்துருவான். சமாதான தூதன் வரும்போது பைபிள் அந்த மிருகத்தை குறிச்செல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13:12 வாசிக்கிறோம் இல்லையா? 17 வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 12-13 வாசிக்கும் போது அந்த மிருகத்துக்கு மேல இருக்கிற 10 கொம்பு, தானியல்ல நம்ம 10 கொம்பு 10 கால் விரல் எல்லாம் வாசிச்சோம் இல்லையா? நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவங்க இந்த 10 ராஜாக்கள் கையில் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. 10 ராஜ்யங்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். They will get the delegation. அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். Delegation of powers. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லி முடிக்குது. இப்போ நம்ம கேட்கலாம், ஒரே மனுஷனுக்குள்ள இந்த உலகம் முழுவதும் எப்படி ஐயா கொண்டு வரப்பட முடியும்? கொண்டு வரப்பட முடியும். ஒருவன் சமாதான தூதனாக எழும்புவான். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன நடக்கும்னா, நம்ம தானியல்ல வாசிச்சோம் அல்லவா, 1 வாரம் அளவும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான். அந்த உடன்படிக்கையின் சாராம்சமே தேவனது ஆலயம் கட்டப்படுவதற்கான அனுமதி கொடுக்கப்படும். தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். 3.5 வருஷம் அந்த தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும். 3.5 வருடம் கழித்துதான் அவன் அந்த இடத்துல பலியை காணிக்கையை ஒளிய பண்ணி விக்கிரகத்தை கொண்டு வந்து ஸ்தாபிப்பான். அன்றைக்கு தான் இஸ்ரவேலர்களுக்கு தெரியும், நாம் எதிர்பார்த்திருக்கிற மேசியா இவன் அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உனக்கு யாதொரு விக்கிரகங்களையும் நீ சேவியாதிருப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணுங்கிற வார்த்தையை அன்னைக்கு புரிந்து கொண்டு அவர்கள் தேவனை நோக்கி தேடுவார்கள். இவைகள் எல்லாம் 7 வருஷத்துக்கு முன்னால் நடக்கப்போற விஷயங்கள். இந்த சமாதான தூதனுக்கு இந்த உலகமே கையளிக்கப்படும். எப்படி கையளிக்கப்படும்னா, 10 ராஜ்யங்களாக பிரிந்து 10 ராஜ்யங்கள் அதிகாரத்தை பெற்று அவன் கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. இது சாத்தியமாய்யா? யோசிச்சு பாருங்க, இது சாத்தியமா? நினைச்சே பார்க்க முடியல. ஒரு சின்ன சபையை நடத்துறதுக்கே என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. சோத்திரம். ஒரு நாட்டை, நம்ம இந்திய தேசத்தை பார்த்தா எத்தனையோ மொழிகள், எத்தனையோ கல்ச்சர்ஸ் பீப்புள், எத்தனையோ தரப்பட்ட ஜனங்கள், உலகம் முழுவதையும் கண்ட்ரோல் பண்றது சாத்தியமா? சாத்தியம்தான். ஏன் சாத்தியம் கிடையாது? ஒரே நாளில் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி சொன்ன போது எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டோம்? ஒரே நாள் தானே, ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 8 மணிக்கு வந்த ஒரு டிக்ளரேஷன், அதோட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சாத்தியமான சாத்தியம்தான். இந்த உலகம் முழுவதையும் மாஸ்க் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்லி ஒரு நாளில் டிக்ளரேஷன் வந்த போது இந்த உலகமே கடைபிடிச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? அன்னைக்கு யாராவது இல்ல இல்ல நான் வெளியே வந்துதான் அவன் அப்படி வந்தியெல்லாம் யாராவது? நாமளும் வெளியே போகல. வெளியே போக ஆரம்பிச்சவனையும் பிடிச்சி உள்ள உட்கார வச்சு வெளியே போவாத. உலகம் முழுவதிலும் சாத்தியமான சாத்தியம். எல்லாரும் ஊசி போடணும்னு சொல்லி சொன்ன போது வரிசை கட்டிட்டு நின்று போட்டோமா போடலையா? போட்டவங்களாம் கை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ போட்டதுலாம் தப்பு கிடையாது, போட்டதும் தப்பு கிடையாது, போடாமல் இருக்கிறது தப்பு கிடையாது. அதனால இப்போ யோசிக்கப்படாது, ஐயோ நான் போட்ட உடனே இதை நான் போடலை, கர்த்தருக்கு சோத்திரம். போட்டவங்களால தப்பு ஒன்றும் கிடையாது, கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் எதுக்கு அடையாளம் அப்படின்னா, 650 கோடி ஜனங்களை ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதுக்கு அடையாளம். இன்னைக்கு உலகம் உலகத்தில் ரொம்ப டாப்பில் போயிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம பிள்ளைங்களே நிறைய பேர் அதில் படிப்பாங்க. ஏன் 2வது பொண்ணு அதான் படிச்சுட்டு இருக்கிறா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? செயற்கை நுண்ணறிவு. மனுஷனுக்கு தான் ஆண்டவர் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாரு.
ஆனா இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். இப்போ ஒண்ணுமே பேச வேண்டாம். எல்லாம் நடக்கிற பொழுது உலகத்தை 10 செக்மெண்டா பிரிக்க முடியுமாயா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த உலகம் பொருளாதார ரீதியில ஒன்னாகணும், இல்லைன்னா ஒரே ரிலீஜியனா மாறணும், இல்லைன்னா ஒரே ராஜாங்கத்துக்கு கீழே வரணும். இப்படி பல பகுதிகள் இருக்கு. அதுல 1968 வருஷம் கிளப் ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு கூட்டம் நடந்துச்சு. 1968 பிறந்தவங்க மாத்திரம் கை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 1968க்கு பிறகு பிறந்தவங்க. நான்லாம் அதுக்கு அப்புறம் பிறந்தவன் தான்ப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களாம் அதுக்கு முன்னாலே பிறந்தவங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா? சரி. 1968க்கு அப்புறம் கிளப் ஆஃப் ரோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பணக்காரங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த உலகத்தை நல்ல நிலைமைக்கு நம்ம மாற்றணும்னா, இவ்வளோ ராஜாக்கள் இருந்தால் இந்த உலகம் செல்லுபடியாகாது. ஆளுக்கு ஒவ்வொரு கட்டளையை போட்டுட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரே ரூல் இருக்கணும், ஒரே ஆர்டர் இருக்கணும். அதனால சிங்கிள் வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிறத அவங்க டெவலப் பண்ணணும்னு சொல்லி உலகத்தை 10 பங்கா பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணாங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. அவங்க எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா, வட அமெரிக்க நாடுகள், மேற்கு ஐரோப்பா நாடுகள், கிழக்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசிய நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், தெற்காசிய நாடுகள், நாமெல்லாம் இதில் வரோம், கிழக்காசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ஓஷேனியா அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி தீவுகள்லாம் வருதுல்ல, இப்படி 10 பங்கா பிரிச்சாங்க. இப்போ இந்த 10 பங்கு தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சது என்ன அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன். பல நாடுகள் ஒரே ஐக்கியத்திற்குள்ள வந்தது. ஒரே பாஸ்போர்ட், ஒரே விசா, ஒரே காயின். தே ஹாவ் அ காமன் பார்லிமெண்ட். பிரசல்ஸ்னு சொல்லப்படுகிற இடத்துல தே ஹாவ் அ காமன் பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்ல எடுக்கப்படுகிற முடிவுகள் எல்லா நாட்டையும் கட்டுப்படுத்தும். இதை போல ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. நம்ம இந்தியா ஒரு கூட்டமைப்புல இருக்கு, சார்க். நம்ம எல்லாம் தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு. we have ரீசெண்டா ஒரு பிரிக்ஸ்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாங்க. 5 நாடுகள் சேர்ந்து உருவாக்குனாங்க. பிரேசில், அப்புறம் ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இப்படி 5 நாடுகள் சேர்த்து வச்சாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால அவங்க ஒரு காரியத்தை பேசிக்கிட்டாங்க. நம்ம ஏன் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஒரு காமன் காயினை டெவலப் பண்ண கூடாது அப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லி அமெரிக்காக்காரங்க அதை ப்ரப்போஸ் பண்ணோம், ஆப்போஸ் பண்ண உடனே நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்டுட்டார். இப்படி the world is working for that 7 years. பல காரியங்களை அடுக்கடுக்கா சொல்ல முடியும் சபையே. அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற மனிதன் வருவதற்காக இந்த உலகம் எல்லா விதத்திலும் ஆயத்தமாகப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதங்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ரீசெண்டா ஒரு கான்ஃபரன்ஸ் ரோம்ல நடந்துச்சு. ரீசெண்டா எல்லா மதங்களிலும் உள்ள நல்ல கருத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, நீ நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கு, சன்மார்க்கனாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை. நீ பரிசுத்தனாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். சன்மார்க்கனுக்கும் பரிசுத்தனுக்கும் there are huge difference. எல்லா விதத்திலும் உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பொழுது சபையும் ஆயத்தமாகணும். உலகம் அந்தி கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாகிறது, சபை கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாகணும். உலகம் இந்த மிருகத்தின் ஆளுகைக்காக ஆயத்தமாகிறது, சபையோ ராஜாதி ராஜாவின் ஆளுகைக்காக ஆயத்தமாகணும். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமார் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றுகிறது போல ஒரு நொடி பொழுதிலே, ஒரு சனப்பொழுதிலே அப்படியே ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு மின்னல் பாய்ந்து செல்வது போல இயேசுவின் வருகை இருக்கும். அன்றைக்கு வயலில 2 பேர் இருந்தா ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். படுக்கையில 2 பேர் இருப்பா, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்துரம் வரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 10 கன்னிகை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், 10 பேருக்குமே ஆசைதான்ப்பா, பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை, ஆண்டவர் பார்க்கணும்னு ஆசை. 10 பேருமே காத்து கொண்டிருந்தார்கள். 10 பேருக்கு அறிவு இருந்தது. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ஆயத்தம். 5 பேருக்கு ஆயத்தம் இருந்தது, 5 பேருக்கு ஆயத்தம் இல்ல. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு,
ஆசை இருக்கு, பட் எங்க போச்சு ஆயத்தம்? ஆண்டவர் சொன்னார், நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருகிறபடினால உன் அறைகள் கட்டப்பட்டதாய் இருப்பதாக, உன் அறைகள் கட்டப்பட்டதாய் இருப்பதாக. ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் அவிழ்ந்து விடக்கூடாது என்று சொன்னால் உன் அறை சத்தியத்தினாலே கட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும். சத்தியம் என்கிற அரைக்கச்சை தான் அறையில் இருக்கணும், வேற எந்த அரைக்கச்சையும் இருக்கக்கூடாது, சுயநீதி இருக்கக்கூடாது. சத்தியம், வேதமே சத்தியம். யோவான் 17 நம்ம வாசிச்சு கேட்டோம்ல, உம்முடைய வசனமே சத்தியம். இந்த சத்தியம் தான் தேவனது வீட்டுக்கு உயிர் மூச்சு, இந்த சத்தியம் தான் சபைக்கு உயிர் மூச்சு. இந்த சத்தியத்துல தான் மனுஷன் வாழணும். தேவனுடைய வீடு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. மனுஷனுடைய பழக்க வழக்கம் அல்ல, மனுஷனுடைய பாரம்பரியம் அல்ல. வேதம் என்ன சொல்லுதோ அதுபடி வாழ்வதற்கு சபை ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தொலைச்சு போட முடியாது. இல்லைன்னா ஆண்டவர் வருவார், வந்து கேட்பார், சிநேகிதனே உன் வஸ்திரம் எங்கே? வஸ்திரம் இல்லாதவனை நீங்க எப்படி வந்தாய்னு கேட்பார். அவர் எவ்வளவு தைரியம் அந்த வார்த்தையை கேட்கிறார். எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தவர்? வெளியில கிடந்தாங்க, ஏழைகளா இருந்தாங்க, சப்பானிகளா இருந்தாங்க. கிருபையினால தூக்கி கொண்டு உள்ள வச்சுட்டு எங்க போச்சு வஸ்திரம்னு கேட்க முடியுமா? நான் தான் அந்த வஸ்திரத்தை உனக்கு தந்தேன், அது எங்கன்னு கேட்பாரு. அன்னைக்கு அவன் பேசாமல் இருந்தான், பதில் சொல்ல முடியல. ஏன் பதில் சொல்ல முடியல? ஏன் பதில் சொல்ல முடியல? தெரிந்தே எல்லாவற்றையும் செய்தவன், பதில் சொல்ல முடியல. அப்படி பதில் சொல்ல முடியாம வெட்கப்பட்டு போகிற காலம் வந்துவிடக்கூடாது சபை. ஆகையால் பிரியமானவர்களே, பேதுரு சொல்றார், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எப்பேற்பட்ட கரை துறையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் வாழ வேண்டும். யோவான் தனது நிருபத்திலே எழுதும் போது சொல்லுகிறார், அவர் வருகிற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை சந்திப்போம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன் எவனும் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல தன்னையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது சபைய, காலம் அல்ல, சமீபம் அல்ல, இனிமே சமயம் இல்ல, இனிமே நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கோ நம்ம இஷ்டத்துக்கு தேவையான காரியங்களை செய்யறதுக்கோ காலம் இல்ல. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை நீ இழந்து போகாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படி சொல்ற. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நீ அதை எப்படி கேட்டு பெற்றுக்கொண்டா இல்லையா? பற்றி கொண்டிரு. ஆண்டவர் வர்றார். அப்படி வரும்போது ஆயத்தம் உள்ளவனாய், உன் அறைகள் கட்டப்பட்டதாய், உன் வெளிச்சம் பிரகாசிக்கிறதாய், உன் பாதரட்சைகள் தொடுக்கப்பட்டதாய், மணவாளன் வருகிற பொழுது புறாக்களை போல சிறகுகளை அடித்து இந்த பொய்யான உலக வாழ்க்கையை விட்டு மறுமையான வாழ்க்கைக்காக, நித்தியத்திற்காக பறந்து போகிற மணவாட்டி பாக்கியமுள்ளவன். முதலாம் உயிர்த்தெழுதற்கு பங்குள்ளவன் பாக்கியமுள்ளவன். இந்த உலகம் அழிந்து போகிற உலகம், மாயையான உலகம், பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபை இந்த கிருபையின் காலத்தில் ஏராளமாக இருக்கு, போக்கடிக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம், அதுக்கு பிறகு we can go for the question answer. ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச மட்டும் எளிதாக கொடுக்கப்பட்டிருக்கிற சமயத்திற்குள்ள மிக குறுக்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ,
சொல்லென் மனமே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லென் மனமே. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கு எழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லென் மனமே. அப்படி ஒரு 2 நிமிஷம் நீங்களே ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. இந்த சத்திய வேத வசனத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒருவேளை உலகத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம்னா இந்த காலை வேளை அதெல்லாம் ரீவிசிட் பண்ற டைம். இதெல்லாம் மறைந்து போகும். நம்ம பெரிதாய் நினைக்கிற பேர், புகழ், பணம், ஆஸ்தி, சொத்து காணாம போயிடும். பெரிய பெரிய சாம்ராஜ்யபதிகள் காணாம போயிட்டாங்க. அவங்க இருந்த இடம் கூட என்னதுன்னு தெரியாத அளவுக்கு அழிஞ்சு போச்சு. நித்தியத்துக்காக வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நித்தியத்துக்காக வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நித்தியத்துக்காக வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்ம மனசுல பெருமைகளோ பொறாமைகளோ மனமேட்டிமைகளோ ஒன்றும் வரக்கூடாது பிரியமானவர்களே. ஒரு சிறு குழந்தையை போல என்னை மாற்றும் ஆண்டவரே கேளுங்க. நத்திங் ராங் இன் தட். சிறு குழந்தையை போல மாறினா இந்த உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் அப்படின்னு நத்திங் ராங் இன் தட். உலகம் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டு. ஒருவன் இந்த சிறு குழந்தை போல மாறாவிடில் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருந்து கோடான கோடி ஜனங்கள் ஆண்டவருடைய பாதத்துல வந்து நிற்கும் போது நானும் அந்த கூட்டத்துல ஒருத்தனா நிக்கணும். இன்னைக்கு இந்த சபையில நான் ஒரு மெம்பரா இருக்கிறேன், சந்தோஷம். ஆனா அந்த சபையில சர்வசங்கமாகிய நீதிமான்களின் சபை எபிரேயர் 12 எழுதப்பட்டிருக்கு. அந்த சபையில நான் நிக்கணும் ஆண்டவரே. என்னை தீமைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளுவீராக. இந்த கிருபையின் காலத்துல கிருபையை போக்கடியாமல் உமக்குள்ளே வாழ்ந்திருக்கு அனுக்கிரகம் தருவீராக. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, என் இயேசுவுடன் பாடுவோம். நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, என் இயேசுவுடன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம், காலங்களை சிந்தித்து பார்த்தோம். உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது இன்னும் எவ்வளவு காலம் என்று.
ஆனால் நீர் வாசற்படியில் நிற்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னும் உண்மையும் உத்தமாய் உடைய சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் தாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலிருந்து தேவையில்லாத அசுத்தங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. திரு ரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே. வார்த்தையினால் சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே உம்முடைய வார்த்தைகளை சிந்தித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உமது ஆழமான வார்த்தைகள் புதைக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகை இன்னும் கொஞ்ச காலம் தாமதிக்கும் என்றால் அதில் உமக்கு பிரயோஜனமானவைகளை செய்யவும், உமக்காக அநேக பேரை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாம் உம்முடையது, நீர் கிருபை உடையவர். உம்முடைய கிருபை உள்ள கரத்திற்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய வசனமே பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உம்முடைய வசனத்தினால் எங்களை காத்துக்கொள்ளுவீராக. தீமைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் எங்களை தீமை நின்று விடுவித்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த செஷனுக்கு காரணமாய் இருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நான் ஒரு அப்பிரயோஜனமான வேலைக்காரன் ஆண்டவரே. என் கடமை மாத்திரம் செய்தேன், நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.